Students, I am Vino. 12th Math Chapter 1 example 1.33 பார்க்கலாம். Question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா find the conditions on A, B, C show that the following system of linear equation has a one parametric family of solutions அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஏபிசிக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்னா சம் வேல்யூஸ் வந்து எடுப்போம், அதாவது ஒரு கண்டிஷன். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒன் பேராமெட்ரிக் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷனாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வரணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ண தெரியும், ஏ எக்ஸ் பி. ஸோ ஏ எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ட், ஒன்று ஒன்று ஒன்று. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஒன் 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 தான் இருக்குது. ஓகேவா, அடுத்து எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, எக்ஸ் பை இசட். ஸோ பி அப்படிங்கிறது ஈக்குவலுக்கு அந்த சைடு ஏ, இங்கே பி, இங்கே வந்து சி. ஓகேவா, ஸோ இங்கே செகண்டுமே 1 2 3 இருக்குது, இங்கே 3 5 7 இருக்குது. அப்போ ஏ ஃபார்ம் பண்ணிடுவோம், எக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுவோம், பி ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ இப்போ இதுலேருந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம், ஏ ஸ்லாஷ் பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது ஏ, இது வந்து பி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏ ஸ்லாஷ் பி போட்டேன். இதில் எத்தனை ரோ இருக்குது, 1 2 3. அப்போ 3 ரோனா நம்மளுக்கு கண்டிஷன் எப்படி இருக்கும், ஒரு 9 ஒரு 0 2 0. ஸோ இப்படி தான் நம்ம கொண்டு வரோம். ஓகேவா, அப்போ இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு 0 ஆகணும். இந்த டேர்மை நம்ம 0 ஆகணும்னா ரொம்ப சிம்பிள். இங்கே 1 இருக்குது, அப்போ 1 மைனஸ் 1 போட்டாலே 0 வந்துடும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R1 டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் 1 0, 2 மைனஸ் 1 1, 3 மைனஸ் 1 2, B மைனஸ் A A. ஓகேவா, அடுத்து இந்த டேர்மை வந்து நம்ம 0 ஆகும். இதுவும் சிம்பிள். 3ல இருந்து இங்கே இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே 1 இருக்குல்ல, அப்போ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 3 R1. இங்கே R3 என்ன இருக்குது, 3 5 7 6. ஸோ 3 5 7 6. இந்த R1 நம்ம 3ஆல் பண்ணால் என்ன கிடைக்கும், 3 3 3 A இன்ட்டு 3 வந்து என்னன்னா 3A. சப்ராக்டா சைன் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. 3 மைனஸ் 3 0, 5 மைனஸ் 3 2, 7 மைனஸ் 3 4, C மைனஸ் 3. இதையும் அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கண்டிஷன் பண்ணி என்ன அர்த்தம், ரெண்டாவது எலமெண்ட், அதாவது மூணாவது ரோல ரெண்டாவது எலமெண்ட், மூணாவது ரோல ரெண்டாவது எலமெண்ட்னா எந்த எலமெண்ட், இப்போ இது 0 ஆக்கணும். இப்போ இது 0 ஆக்கணும்னா ரோ 1லையும் ரோ 2ல எந்த சேஞ்சஸ் இல்லை, அதை அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா, இப்போ இது 0 ஆகணும்னா ஜஸ்ட் இது என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ R3 மைனஸ் 2 R2 அப்படின்னு போட்டுக்கலாம். R2வை ஜஸ்ட் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, R3ன்னு அப்படியே எழுதுறேன், 0 2 4 C மைனஸ் 3. R2வை நான் 2ஆல் பண்ணால் 0 2 2 2 4, B மைனஸ் A. இப்போ இதை நான் 2ஆல் பண்ணுறேன்னா எப்படி இருக்கும், 2 இன்ட்டு B மைனஸ் ஏன்னு கிடைக்கும். அப்போ இது உள்ளே போச்சுன்னா 2B மைனஸ் 2N தான் கிடைக்க போகுது. ஓகேவா, அதுதான் எனக்குள்ள எழுதிட்டேன், 2B மைனஸ் 2. இப்போ என்ன பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணிக்கலாமா, 0 மைனஸ் 0 0, 2 மைனஸ் 2 0, 4 மைனஸ் 4 0. இப்போ இதை பாருங்க, C மைனஸ் A, C மைனஸ் 3A மைனஸ் ஆஃப் 2B மைனஸ் 2N வரும். ஏன்னா கீழே மைனஸ் இருக்கிறதுனால. இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய்க்கலாமா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதுதான் இங்கே போட்டிருக்கேன், 3 மைனஸ் C மைனஸ் 3A மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் உள்ளே கொண்டு போனால் நம்மளுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0 0 0. இப்போ C டேர்ம் 1 தான் இருக்குது, C போட்டேன். B டேர்மும் 1 தான் இருக்குது, மைனஸ் 2B போட்டுட்டேன். ஆனால் A டேர்ம் பார்த்தா 2 இருக்குது. இங்கே மைனஸ் 3A 1 இருக்குது, ப்ளஸ் 2A 1 இருக்குது. மைனஸ் 3A ப்ளஸ் 2A நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் A அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நம்மளுக்கு ஒன் பேராமெட்ரிக் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம், 1 கம்மியாக இருக்கும். மொத்தம் இருக்கிறது 3 ரோ. அப்போ 3 ரோவை விட நம்மளுக்கு ஒரு நம்பர், அதாவது 2ன்னு வரணும் நம்மளுக்கு ரேங்க் இல்லையா. இப்போ அஸ்யூஷுவலாக நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் ஏ என்ன தான், 2 தான். ஏன்னா 1 2, மூணாவது 0. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ 2. ரேங்க் ஆஃப் ஏபியும் நம்மளுக்கு 2ன்னு வரும். ஏபியும் 2ன்னு வரணும்னா இந்த டேர்ம் நம்மளுக்கு 0ன்னு வரும் இல்லையா. இந்த டேர்ம் நம்மளுக்கு 0ன்னு வந்துச்சுன்னா இது ஒன் பேராமெட்ரிக் சொல்யூஷன். அப்போ C மைனஸ் 2B மைனஸ் A இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ சிக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்,
2bயும் a அங்கிட்டு போகும்போது 2a plus b. ஸோ 2b plus b. இப்போ நான் இங்கே கொண்டு போய் அதாவது இந்த சிக்கு பதிலாக ஒரு 2b plus a நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அது கூட என்ன இருக்குது, மைனஸ் 2b மைனஸ் a இருக்கு. என்ன ஆகிடும், ப்ளஸ் 2b மைனஸ் 2b கேன்சல், ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். அப்போ இதுவும் நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிச்சுன்னா ரேங்க் a டு ரேங்க் a பை 2. அப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு 2 எப்படி இருக்குது, 3 விட கம்மியாக இருக்குது. எத்தனை டைம், ஒரு டைம். அப்போ 1 கம்மியாக இருக்குன்னா சிஸ்டம் ஹாவ் அ 1 பேராமெட்ரிக் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா, ஸோ ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஸோ இதை தான் நம்மளுக்கு கொஷின்லேயுமே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.